கோபின்னு யாராவது தெரியுமா? உனக்கு அவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி கேட்குறீங்க? என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம்னு ஒன்றும் இல்லை. நம்ம பேச போகிற விஷயத்தை பொறுத்து தான் ப்ராப்ளமாக இல்லையான்னு முடிவு பண்ண முடியும். எனிவே we can solve it. விஷயம் என்னன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. சொல்கிறேன். எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. அதை கோபிங்கிறவன் தான் எழுதியிருக்கான். நீ அவனும் சின்சியராக லவ் பண்ணுறீங்களா? நீ அவன் மேலே உயிரே வச்சிருக்கியான். இன்ஃபேக்ட் இந்த கல்யாணத்தை கூட உங்கள் அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணி தான் உன்னை ஒத்துக்க வச்சாங்களாம். இந்த மாதிரி லெட்டர் வரதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நான் சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப், காதல் இந்த மாதிரி வந்துட்டு போகிறது உண்டு. என் வாழ்க்கையிலேயே நிறைய இந்த மாதிரி வந்துட்டு போச்சு. அதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த லெட்டரை பார்த்த உடனே நான் ஷாக் ஆகலை. ஆனால் அதுக்கு முன்னாடி பல விஷயங்களை நம்ம கிளியர் பண்ணிக்கிறது சரிதானே? என்ன கிளியர் பண்ணோம்? வெரி சிம்பிள். ஒன்று, இந்த லெட்டர் சரியான லெட்டராக இருக்கணும், இல்லை தப்பான லெட்டராக இருக்கணும். தப்பான லெட்டருங்கிற பட்சத்தில் அதை கீழ்ச்சி எறிஞ்சிட்டு நம்ம வேலைகளை பார்க்கலாம். ஆனால் அதுவே சரியான லெட்டராக இருந்தா உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி நானே இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுறேன். காதலிச்சுட்டு சந்தர்ப்ப சூழ்நிலையால் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் வேண்டாம். அதுவும் ஒன்ன மாதிரி புத்திசாலி பொண்ணுக்கு அந்த கஷ்டம் வேண்டாம். ஸோ பி ஃப்ராங்க். அந்த கோபிங்கிறது யாரு? கோபின்றவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். அவருக்கும் உனக்கும் அந்த லெட்டரில் இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. we are just friends. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நீ சொல்றது உன்னுடைய பெருந்தன்மை. ஆனால் ஒரு லெட்டரை எழுதி உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறவன் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்க தகுதியே இல்லாதவன். இதை பார் மலர், இப்போ நீ ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்று என்னோட குணம், உனக்காக எதையும் விட்டு கொடுக்குற மனம், இது எனக்கு இருக்கு. ஆனால் அந்த கோபி நிச்சயமா சரியான ஆள் கிடையாது. அவன் ரொம்ப கன்னிங் ஃபெலோ. அவனை நம்பாத. இவனை மாதிரி ஆட்கள் கிட்ட நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மலர். பட் இந்த லெட்டர் விஷயத்த நான் இன்னையோட மறந்துடுறேன். நீயும் மறந்துடணும். இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும். வீட்டில் பெரியவங்களுக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம். நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு. போலாமா? புரியுதா? இந்த லெட்டர் விஷயத்தை காலையில மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டாரு. அவர் பெருந்தன்மையானவர்கிறதுனால இதை பெருசா எடுத்துக்கல. அந்த கோபி உன் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்கான். இப்போ அது புரிஞ்சுக்கலாம். பாத்தியாக்கா அந்த கோபியா? ஒன்னா நம்பர் கிரிமினல். ஆமாடி, எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இவ்வளவு பெரிய அயோக்கியனா கோபி? நீ மனுஷங்களை பத்தி புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குக்கா. நிகழும் மங்களகரமான விபதி வருடம் ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி 8/11/2010 திங்கட்கிழமை அன்று காலை 6:15 மணிக்கு மேல் 7:15 மணிக்குள் கல்யாண தினத்தில் மேற்படி காரைக்குடி திரு ஜெகநாதன் ராஜலட்சுமி அவர்களின் புதல்வி செல்வி மலருக்கும் கோயமுத்தூர் திரு ஸ்ரீதரன் ராதிகா அவர்களின் செல்வன் கோகுலகிருஷ்ணனுக்கும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இரு வீட்டார் சம்மதத்துடன் நிச்சயதார்த்தம் செய்யப்படுகிறது. எங்க பொண்ணை உங்க பையனுக்கு கொடுக்குறோம். உங்க பொண்ணை எங்க பையனுக்கு எடுக்கிறோம்.
சாந்தி அலங்காரம் முடிஞ்சுதா? இதோ முடிய போகுது. மகேஷ்க்கு உங்க எல்லார் மேலேயும் கோவம் போல, அதான் உங்க தம்பிகிட்ட போன்ல கூட பேச மாட்டேன்ட்டா. அதுக்கு என்னங்க பண்றது? வீடுன்னு இருந்தா பிரச்சனைன்னு ஒண்ணு வரதான் செய்யும். அது இந்த மகேஷ் பொண்ணு புரிஞ்சுக்குச்சுன்னா பிரச்சனைக்கே இடம் இல்லாம போயிடுமே. வேற ஒண்ணும் இல்லைங்க, நீங்க பொய் சொல்லிட்டீங்கன்னு உங்க மேல கோவம், அதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. ஏங்க நாங்கெல்லாம் கோயில போய் நேர்ந்துக்கிட்டா வந்தோம், போய் தான் சொல்லுவோன்னு. ஏதோ அந்த நேரத்துல எங்க சந்தர்ப்ப சூழ்நிலை போய் சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஒண்ணு தெரியுமா, இந்த காலத்துல கடவுள்ல இருந்து கவர்மெண்ட் வரைக்கும் போய் சொன்னாதாங்க பொழைக்க முடியும். ஏங்க உங்க வீட்டுக்காரர் நல்லா தாங்க பேசுறாரு. அவர் வாய் பேசலனா நாய் கூட சீண்டாது. அதாவது சாந்தி என் மேல இருக்க அன்பை எல்லாரும் முன்னாடி வெளில காட்டிக்க மாட்டா. நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த மாதிரி ஒரு புருஷன் கூட நான் வாழலையா? இவ்வளவு ஏங்க உங்க புருஷனை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க வாழலையா? ரொம்ப சரியா சொன்னீங்க. என் தம்பிக்கு என்னங்க குறை? அந்த மகேஷ் பொண்ணு தான் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே தெரியல. ஆமாங்க, மகேஷ் மேல நான் ரொம்ப புரிய வச்சிருக்கேன். நடந்ததெல்லாம் மறந்துட்டு நடக்க வேண்டியதை பத்தி யோசிக்கணும். நீங்க தான் மகேஷ்க்கு நல்ல புத்திமதி சொல்லணும். ஆமா, என் பொண்டாட்டி பெரிய டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, அவகிட்ட புகார் கொடுத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட போறான். அட ஏன்பா, அங்க காரைக்குடிக்கு போய் பெரிய வாசிப்பு கிட்ட புகார் சொல்லுங்க. 4 புத்திமதி சொல்லி பொண்ணை வீட்டுக்கு அனுப்பி வைப்பாரு. அதை விட்டுட்டு இங்க வந்து புலம்பிக்கிட்டு. அது இல்லைங்க, அவ எங்க மேல ரொம்ப கோவமா இருக்கா. நாங்களே போய் பேசுறதை விட நடுவுல யாராவது பேசி பஞ்சாயத்து பண்ணி வச்சா நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் சொன்னோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் அந்த வீட்டு மருமக. என் நாத்தனார் வாழ்க்கையில எனக்கும் அக்கறை இருக்கு. அண்ணே நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மகேஸ்வரியை உங்க கூட சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு. சரிம்மா. சிஸ்டர், நீ பிரச்சனை தீர்த்து வைக்கிறாளா? உனக்கே இது ஓவரா இல்ல? ஏய் பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல, போடா. எப்பா உன் மக பேசுற பாத்தியா? வயிறு எரியுதுற எனக்கு. அவ குடும்பமா எப்படி சொல்றா பத்தியா? நம்ம குடும்பத்திலே 1000 பிரச்சனை இருக்கு. இந்த திருப்புலானிக்காரன் குடும்பத்து பஞ்சாயத்து இவளுக்கு எதுக்குடா? அதானே, நம்ம குடும்பத்துல உள்ள பிரச்சனை இருக்கும்போது இவளுக்கு எதுக்கு அதர் வீட்டு பஞ்சாயத்து எல்லாம்? டேய் சம்பந்தம், டைமாக நிச்சயம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குதுடா. வயிற்ற கலக்குதுடா. யூ டோன்ட் வரி டாடி. ஏண்டா அந்த மந்திரவாதி என்னடா பண்ணிட்டு இருப்பான்? ஹி இஸ் இன் காரைக்குடி டூயிங் சூனியம் ஒர்க். கண்டிப்பா நிச்சயம் நின்றும். அவன் சூனியம் பண்றானோ சும்மா இருக்கிறானோ எனக்கு பயமா இருக்குதுடா. டேய் எதையாவது பண்ணி நிச்சயதார்த்தம் நிப்பாட்டி. டாடி கீப் இட் அப், கீப் இட் அப். இப்படியே பிராக்டிஸ் பண்ணு, கண்டிப்பா அது உனக்கு ஹெல்ப் பண்ணும். என்னப்பா இன்னும் கோபி வரல? இல்ல இன்னும் வரல. வாங்கி வச்சுட்டு கூட அப்படியே இருக்கு. அண்ணனை காணோம். எப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு போலியா அவன்? எப்பவுமே என்கிட்ட சொல்லிட்டு போவாரு. என்ன இன்னைக்கு சொல்லவே இல்லை. எங்க போனாரும் தெரியல. என்னப்பா இது? வீட்டுல வேற எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. அங்க பெரியசோட குடும்பம் வேற காத்துட்டு இருக்கோம். எங்க போனோம்? அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணே. என்ன தேடுற மயிலு? இல்லண்ணே, லெட்டர் கிட்டர் ஏதாவது எழுதி வச்சுட்டு போயிருக்கானான்னு பாக்குறேன். இல்ல லெட்டர் எழுதி வச்சுட்டு போற அளவுக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு? இல்ல அது இல்ல மயிலு, அப்படிப்பட்டவன் இல்ல கோபி. தவறி போய் கூட இன்னொருத்தருக்கு சங்கடம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் அவன். இல்ல எனக்கு ஒரு மாதிரியே வருதுப்பா. அண்ணே லெட்டர் எழுதி வச்சுட்டு போறான்னா? அண்ணே ஏன்னு நீங்க இப்ப பதட்டப்படுறீங்கண்ணே? அண்ணே அண்ணே நம்ம இங்க வந்து நேரத்துக்கு வீட்டுக்கு போயிருந்தாலும் போயிருப்பானே. வாங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. வீட்டுக்கு போயிருப்பான்ல? போயிருப்பானே, வீட்டுக்கு போயிருப்பாங்க. வாங்க. கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு கூட்டிட்டு வா நீ. அண்ணி கோபி வந்துட்டானா? நீ வரலீங்களே, கடையில தானே இருப்பான். வரலையா? கடை பையன்ட்ட டீ வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சிருக்கான். அவன் திரும்பி வந்து பார்த்தப்போ கோபியா காணும். எங்க போயிருக்கான்னு தெரியல. என்ன சொல்றீங்க நீங்க? நான் போனவன் போனை எடுத்துட்டு போக மாட்டான். எங்க போயிருக்கான், என்ன செய்யறான்னு விசாரிக்க முடியும். போன் வேற அங்கேயே வச்சுட்டு போயிருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இப்படி தேடி பார்க்காம வந்திருக்கீங்க. நீ ஒருவேளை அங்க போன நேரத்துல இங்க வந்திருப்பான்னு நினைச்சு திருப்பி இங்க வந்தோம் நாங்க. ஏங்க போலீஸ்ல வேணா சொல்லிடலாமா? என்னம்மா நீ? அவன் என்ன சின்ன குழந்தையா? கொஞ்சம் பொறுமையா இருப்போம். எப்படின்னு பொறுமையா இருக்கிறது? அண்ணே நிச்சயதார்த்தனே, ஆளுகெல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல அங்க. சரிப்பா சரி. கோபியா தான் இருப்பேன். புஷ்பா நான் என்ன சொல்ல? மயில நீ ஏதாவது பேசு மயில. பேசு மயில. புஷ்பா என்னம்மா? என்னண்ணே கிளம்பிட்டீங்களா? எங்க வந்துட்டு இருக்கீங்க? அது இன்னும் கிளம்பல, இங்கதான் இருக்கோம். என்ன இன்னும் கிளம்பலையா? ஏன்னு?
இல்ல புஷ்பா, அது கோபி அவன் கடைக்கு போனவன் அங்கிருந்து எங்கேயோ வெளியில போயிருக்கான். அவன் இன்னும் திரும்பி வரல. எங்க போயிருக்கான்னு தெரியல. காத்துக்கிட்டு இருக்கோம். என்னண்ணே இன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு அவன் எங்க போனா? சரி, அவனுக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? அவன் தான் போனை கடையிலே வச்சுட்டு போயிட்டானமா. அவன் போனை கையில வச்சிருந்தா தான் பரவாயில்லையே. என்னண்ணே என்னென்னமோ சொல்றீங்க. சரி, இப்ப அண்ணன் எங்க? முதல்ல அண்ணன்கிட்ட போனை கொடுங்க, நான் பேசணும். அது அண்ணே. புஷ்பா, என்னண்ணே என் தலையில கல்ல போட பாக்குறானு உங்க பிள்ளை? எங்க போனா? தெரியலம்மா. நாங்களே குழம்பு போயிருக்கோம். கொஞ்சம் பொறுமையா இருமா. எது பொறுமையா இருக்கிறதா? நிச்சயதார்த்தத்துக்கு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன்னு ஆளுங்க எல்லாம் வந்து காத்துட்டு இருக்காங்க. இன்னும் நீங்க கிளம்பவே இல்ல. கோபி வேற இன்னும் வரலங்கிறீங்க. எப்படி பொறுமையா இருக்கிறதுன்னு? புரியுது புஷ்பா, உன் நிலைமை புரியுது. நாங்களே இங்க தவிச்சிட்டு இருக்கோம். அது தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும்னே. கடைசி நேரத்துல கோபி இப்படிதான் கழுத்தறப்ப எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு ஏன் மகன் அவ்வளவு இலக்காரமா போச்சு. அவன் அந்த ஈபிகாரி மேல பைத்தியமா இருக்கான். அதனால இப்படி எல்லாம் பண்றான். இல்லம்மா, அப்படி அவசரப்பட்டுலாம் பேசாத. பாரு, அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு வேற ஒரு ஆள் கூட நிச்சயதார்த்தம் நடக்குது. முதல்ல அந்த நிச்சயதார்த்தம் நடந்துச்சா இல்லையான்னு போய் பாருங்க. ஏம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்லண்ணே, அவன் ஈபிகாரியை தேடி தான் போயிருப்பான். இல்லம்மா, அப்படி எல்லாம் எதுவும் இருக்காதுமா. சரி, இப்ப அத பத்தி எனக்கு என்ன? எனக்கு என் பொண்ணோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்தாகணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இப்ப நீங்க கோபி கூட்டிட்டு நீங்க வந்தாகணும். புஷ்பா, இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நடக்கல அப்புறம் கோபி நான் சும்மாவே விட மாட்டேனே. ஏன் அப்படி எல்லாம் பேசுற? மனசு கொதிச்சு போய் பேசுறேனே. சத்தியமா சொல்றேன், இது மட்டும் நடக்கல இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. புஷ்பா, என்னண்ணே சொல்றா? நான் எதுக்குடா கவலைப்படுவேன்? பையனை காணும் தேடுவேனா? பையனோட வரலன்னா உறவைய முறிச்சுக்கிறேன்னு சொல்றாளே இவ. ஏன்பா நடத்து நடத்து. என்னாச்சுமா? அம்மா என்னாச்சு? ஐயோ, கோபியை காணனே. என்னது கோபியை காணமா? என்னம்மா? என்னங்க என்ன அண்ணி எங்க போச்சு? என்னம்மா? எனக்கு தெரியலம்மா. அண்ணி எங்கம்மா? என்னங்க என்ன நடந்துச்சு? எங்கம்மா போச்சு அண்ணன்? என்னம்மா? ஏண்டா நமக்கு இப்படி? வந்துருவான், இங்க போக மாட்டான். ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு வரீங்க? என்னம்மா என்னாச்சு? ஏய் புஷ்பா, ஏன் அழுவுற சொல்லு. கோபியை காணமாங்க. அவன் எங்க போனான்னு தெரியலையா? அவங்க யாரும் இன்னும் கிளம்பவே இல்ல. நம்ம அவனை நம்பி மோசம் போயிட்டோண்டி. நம்ம வச்சு கழுத்து தடுத்துட்டான். இனிமே எப்படி இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும்? என்னங்க சொல்றீங்க? நாங்க எல்லாருமே அவனை நம்பி மோசம் போயிட்டோங்க. என் பொண்ணு அவனை நம்பி மோசம் போயிட்டா. நாங்க யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது?